ஹாய் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் அபிஷேக் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம வந்து ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணிகிட்ருக்கோம்னு சொல்லிட்டு இருந்தோம். அந்த ட்ரிப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரீச் ஆகிட்டோம். அந்த இடத்துக்கு நம்ம எந்த இடத்துல இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மூணாரில் இருக்கோம். மூணாரில் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டே எடுத்து நைட்டு ஸ்டே பண்ணியாச்சு. ஸ்டேக்கு வந்து ரொம்ப நேரம் அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம். பட் ஆனால் ஒரு வழியாக கிடச்சிருச்சு ஸ்டே எங்களுக்கு எப்படியோ. இப்போ நம்ம வந்து நேற்று நைட் சேர்ந்த வீடியோ எடுக்கலை, ஏன்னா வந்த டயர்டில் வந்து அப்படியே படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுத்தாச்சு. இப்போ வந்து மார்னிங் வந்து ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு குளிச்சுட்டு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிளம்பலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பசங்கள்லாம் வெளியில் வெயிட் பண்ணுறாங்க. என்னடா எல்லா ட்ரிப்பப்பையும் பசங்களை காமிக்கிறியே அப்படின்னு கேட்கலாம். ஒரு ட்ரிப்பை யார் யார் வராங்க எங்கள் கூட அப்படின்றது உங்களுக்கு எல்லோரும் தெரியணும். எப்பவுமே நாங்கள் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் போவோம். ஓகேவா? அப்படின்னு வெளில போகலாம். இந்த டிஷர்ட் நல்லா இருக்கான்னு தெரியல எனக்கு, பட் ஆனால் போட்டிருக்கேன். மேபி நான் ரைடிங் ஜாக்கெட் போட்டுருவேன். பிளாக் டிஷர்ட் மட்டும்தான் தெரியும் வெளியில். இந்த டிஷர்ட் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த லுக்கில் இருக்கிறது வந்து ஃபோட்டோ வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்கும். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து TTF அபி அப்படின்றது வந்து மறக்காமல் ஒரு ஃபாலோ பண்ணுறேங்க. ஓகேவா? உங்களால் முடிஞ்ச ஒரு லைக்கையும் அதில் போட்டுருங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் பில் பண்ணி 4 வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். ஓகே ஃபேமிலி, நம்ம அப்படியே வெளியில் இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்க்கலாம். வாங்க, எல்லாம் ஷூஸ் எல்லாம் போட்டுட்ருக்காங்க. வெளியில் போய் எல்லாரையும் பார்க்கலாம். லாஸ்ட் ட்ரிப்புக்கு வந்த அதே ஒரு 4-5 மூஞ்சிலாம் இருக்குது இதுலேயும். இது வந்து லாஸ்ட் ட்ரிப்பில் பார்த்த எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்படி வந்துருங்க, நல்லா பிரைட்டாக இருக்குது. அருண், இது அருண், கோகுல், லோகேஷ். இதை பார்த்தீங்களா? இப்படி தான் லோகேஷ், ஆகாஷ், சாரதி. உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் ஆகாது கண்ணா. உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் கிடையாது. 110 கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ் உன்னை அடிக்கிறது பெருசு கிடையாது. சரத், சாரி சிரிப்பு கலுக்குன்ட்டு சரத். அப்போ இன்னும் ஒரு மூஞ்சி மறந்துட்டீங்க, இன்னும் ஒருத்தர் மறந்துட்டீங்கன்னா, எங்கடா அந்த குண்டு பையன் எங்கடா? குண்டு பையன் அதோ. இவர் வந்து வளர்ந்தவன் நவீன் முஞ்சகம் ப்ரோ. இது நம்ம யுவராஜ் எப்பவும் வரவங்க தான். என்னப்பா பண்ற பேகா? பொருள் போட்டு எங்க தும்ப போற பேகா? இதெல்லாம் எடுத்து போட்டு மிஸ் ஆயிடுச்சுடா. சரி, ஓகே ஃபேமிலி, நம்ம எந்தெந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த பிளேஸ் எல்லாம் அப்படியே கேப்சர் பண்ணி நீங்கள் எல்லாரும் பாருங்க. ஓகேவா? வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஓகே. பெட்ரோல் போடணும்டா. 2 புள்ளி இருக்குல்ல, ரிசர்வ்ல இருக்கு. உங்களே ஊந்ததே அது தான்டா காரணம். பெட்ரோல் தான்டா. நான் உங்ககிட்ட நேத்தே சொன்னேன்டா, என் பெட்ரோல் நிறைய இருக்கா? பெட்ரோல் இல்லடா, பெட்ரோல் இல்லடா. பெட்ரோல் இல்லாம எப்பற கிலோ பவர் வராதுடா. ரிசர்வ்ல உந்த எப்பற போகுது? எனக்கு அதான் ஒரு டவுட், பெட்ரோலுக்கும் பவருக்கும் என்ன சொல்லணும்னு தெரியல. ஓட்டும் போதே உனக்கே தெரியல எப்படி போகுதுன்னு. இல்லடா, ஒரே மாதிரி தான்டா இருக்குது. இல்லடா, எனக்கு தெரியலடா, ஒரே மாதிரி ஓட்டுற மாதிரி தான்டா இருக்கு. ஜாலிதான் ஈஸ்வரா. வழி இருக்காரா? அந்த வழியா போயிட்டு ரைட் எடுத்து போக வேண்டியது. வேணாண்டா. என்னது? யாருக்கு பாத்ரூம் போனியாடா? அப்படி கால நீ போனியா? 2 சாப்பிட்டு போயிட்டு. 2 தாண்டா சாப்பிட்டோம், 1 வெஸ்டா. 4 தான் இருந்துச்சு, 6 சாப்பிட்டீங்க. 6 அடி 6 சாப்பிடல. அவன் 2 நான் 2 4 தான். காலைல 4 தான் இருந்துச்சு, மொத்தம் 10 வாங்கி வந்தோம். அப்போ வேற ஒன்றும் ஃபுரோ விட்டுக்கிறான். ஆகாச பாரு, நவீனே, அருணே பாக்குறேன். அடோ, அவன் ஃபர்ஸ்ட் இட்டு நான் 3 வந்தான். 2 அவன் சாப்பிட்டான், 1 சாப்பிட்டேன், 2 அவன் சாப்பிட்டான். 1 3 1 எடுத்து வந்தான், 1 2 எடுத்து வந்தான்.
ஒன்று எடுத்து வரும்போது நான் ஒன்று வாங்கி சாப்பிட்டேன். அது எனக்கு வேணாம் போதும். மொத்தத்தையும் எடுத்து வந்தோம். 6 எடுத்து வந்தோமா? 6 நான் சாப்பிட்டு ஒன்று எடுத்து வச்சிட்டோம். 3 வச்சு எங்கே வச்சுருந்தாங்க 4 பேர் 40 ஒன்று வந்து அப்படியே செப்பரேட்டாக எதுவுமே இல்லை அதில் 4 ஊட்டின்னு இருந்துச்சு. அப்போ நேற்று நைட் எங்கே வச்சா? இது மேலே வச்சேண்ணா, சோஃபா மேலடா. அடங்க ரைட்டில் அப்போ தெரியல யாரும் சாப்பிட்டாங்க. சோஃபா மேலே சாப்பிட்டா பிரச்சனை இல்லை, உட்காந்து நசுக்காம இல்லைல்ல. பிபி ஆகிட்டேன். சோஃபா மேலே இல்லை, கை வைக்கிறான் அந்த கட்ட மேலே. எடுங்கடா போகலாம். சோஃபா தானே பார்த்தான். நானும் சோஃபா படம் நானும் பார்த்துட்டேன். ஃபேமிலி உள்ள நடந்தது எல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்படியே வந்து பைக் எடுத்தாச்சு, ரூம்லேருந்து வெளியில் வந்துட்டு அப்படியே எந்தெந்த பிளேஸுக்கு போகலான்னு பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஏதோ பசங்க ஒரு பிளேஸ் பார்த்துருக்காங்க, அந்த பிளேஸுக்கு போகலான்ட்டு தான் போயிட்டுருக்கோம். பார்ப்போம் எந்த பிளேஸுக்கு போகிறோம் அப்படின்றத. நம்ம சேனலில் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் ஆல் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்க. அப்படியே நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். அப்போ தான் ஓகேவா. இதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷங்க. நேற்று மார்னிங் வந்து மார்னிங்கில் ஒரு 11 o'clock மேலே தான் மழையிட ஆரம்பித்தோம். செம்ம வியூவாக இருந்துச்சு. ஒன்றும் பயங்கரமாக இருந்துச்சு. அது எல்லாமே உங்களுக்கு ஷார்ட்ஸில் வரும், மறக்காமல் பாருங்கள் ஓகேவா. ஆனால் வந்து அவ்வளோ பாருங்கள் அவ்வளோ அமேசிங்காக இருக்குது பிளேஸு. நான் கொடைக்கானல் ஊட்டி போயிருக்கேன், அதுவுமே பயங்கரமாக தான் இருக்கும். பட் ஆனால் இது ஒரு வேறு மாதிரி இருக்குது. ஏன்னா மேபி கொடைக்கானல் ஊட்டி அந்த இடத்துல வந்து அதுக்கப்புறம் கர்நாடகா இந்த 3 இடத்துக்குமே போயிருக்கேன். பட் ஆனால் இவ்வளோ கிளைமேட் இது சில்லும் இருக்குது, வெயிலும் அடிக்குது. கிளைமேட் நல்லா எப்படி சொல்கிறதுனா நைட்டுக்கு குளிருது, காலையில் குளிருது, கூட சேர்ந்து வெயிலும் அடிக்குது, நல்லா இருக்குது. பட் ஆனால் ரொம்ப அலையிற மாதிரி இருக்கீங்க, அதுதான் ஒரு பிரச்சனையாக இருக்குது. சீக்கிரமாக 8 மணிலாம் கடைய முடிடுறாங்க, சாப்பாடு கடையை 8 மணிலாம் சாப்பாடு கடைய முடிகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளால் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன தான் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரில. யுவராஜ் தான் நம்ம கூட எப்போ வருவார். இப்போயும் யுவராஜ் தான் உட்காந்துட்ருக்காரு. முன்னாடி நம்மளுக்கு 3 வண்டி போயிட்டுருக்கு. ஒன்று வந்து RS, இன்னொன்று வந்து NS 250 நினைக்கிறேன் சம்திங். NSல இல்லை, அது வேறு ஏதோ ஒரு நேமு. பட் ஆனால் அதோட நேம் மட்டும் எனக்கு தெரியல. அதுவும் பல்சர் தான். இன்னொன்று வந்து டியூப் 200 நம்ம தம்பிது. இந்த 3 வண்டி போயிட்டுருக்கு. கிளைமேட்லாம் சில்லாக இருக்குங்க. ஆனால் இங்கே ஃபுல்லாக இது பிஜேபி கொடியாக இருக்குது. நேற்று வந்து எதனா போராட்டம் பண்ணுறாங்களா, என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. ஆனால் ஃபுல்லாக பிஜேபி கொடி, ஒரே பிஜேபி கொடி. அப்புறம் இவரெல்லாம் யாருன்னு தெரியல, மோடியை தெரியும். இவர் யார், ஒரு ட்ரெண்டிங்லேயே இல்லாத ஆளாக இருக்கார் அவர். மேபி எல்லாரையும் ஒரு 2-3 பேர் தெரியும் நம்மளுக்கு. அதில் இவர் யாருன்னு தெரில. ஒருவேளை 3 பெரிய ஆளாக இருக்கலாம். இங்கே போலீஸ் நம்ம சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் கார் வந்து ஒயிட் கலரில் இருக்கும். ஒயிட் கலரில் போட்டு போலீஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படின்னா ஓட்டியிருப்பாங்க. இங்கே கேரளாவில் வந்து ப்ளூ கலரில் இருக்குது காரு. அது ஒரு கேரளாவோட போலீஸ் என்ற இது காமிக்கிறதுக்காக என்னன்னு தெரில. பாருங்களேன், அப்படியே ஒரு பிளேஸை பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும். நம்ம தங்கியிருந்த ஹோம் ஸ்டேவோட கான்டாக்ட் நம்பர் கீழே தரேன். உங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் வரீங்கன்னா, மூணார் வரீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்குது. மார்னிங் அந்த ஒரு 6 o'clock 7 o'clock அந்த ஒரு பறவைகளோட சவுண்டு கீச்சுன்னு செம்ம. உண்மையாக சொன்னேன், செம்மையாக தூங்கினுங்க. நேற்று ஓட்டின அந்த 12 hours ட்ராவலுக்கு செம்ம தூக்கும். நல்லா தூங்கிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே நல்லா பயங்கரமாக பசங்களோட உட்காந்து பாட்டெலாம் கேட்டு. இன்றைக்கி தான் வந்து நம்மளுக்கு கேம்ப் ஃபயர் இருக்குது. ஃபாரஸ்ட்டுக்கு தான் இங்கே ஒயிட் கொடுத்துருக்காங்க. அதை பாருங்கள், ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ்க்கு தான் ஒயிட் கார் கொடுத்துருக்காங்க. இது நம்ம கோகுல், முன்னாடி தம்பி, அது முன்னாடி ஒரு பல்சர். என்ன ப்ரோ சைலண்ட் ஆகிற விடு ப்ரோ. வானாடா, அப்படியே இருக்கட்டும், விடுறா. இதுதான் வானான்றேன். இன்சுலேஷன் டேப் எங்கே போய் வாங்குவ? அவன் சொல்லுவான், அது ஒரு வீட்டாண்ட 10 ரூபா
வாடா போகிறப்ப மாற்றினே போயிடலாம். ஏன்டா இல்லை நம்ம யுவராஜ் நானும் பேசிக்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் ப்ராப்ளம் அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். திடீர்னு யாரோ ஏற்ற இறக்கம் வந்துடுது, என்ன பண்ணுறது? பயங்கரமாக இருக்குது சாமி. இங்கே ஃபுல்லாக இவங்க இந்த பிஸ்னஸ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீப் சஃபாரி, தென் வந்து ஹோம் ஸ்டே, தென் வந்து வேறு என்ன என்னப்பா ಬಂದ್ರಾ ಬಂತಾ? ஆமா